அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். பிஹெச்ஏஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்க அந்த நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 3 விதமான பதவிகள் கொண்டு ட்ரேட் அப்ரெண்டிஸ், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான அப்ரெண்டிஸ்க்கான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கான அறிவிப்பை பிஹெச்எல் திருச்சி அவங்களுடைய அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போர்ட்டலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 760 காலியிடங்கள் கொண்டு இந்த 3 விதமான அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனாக பார்க்க போகிறோம். இவங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் 120 பணியிடங்கள் வச்சு கொண்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 70 காலியிடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் ஐடிக்கு 10 காலியிடங்களும், சிவில் இன்ஜினியருக்கு 10 காலியிடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியருக்கு 5 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு 5 காலி பணியிடங்களும், அக்கௌண்டன்சிக்கு 10 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு 10 காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் 120 காலி பணியிடங்கள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, சிவில் இன்ஜினியரிங், இசிஇ அப்புறம் ட்ரிபிள் இ இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஜுவேட் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இந்த ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, பிடெக்கில் முடிச்சிருக்கீங்க, அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அக்கௌண்டன்சிக்கு பிகாம் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டண்ட் ஹெச்ஆர் அந்த போஸ்ட்டுக்கு பிஏ முடித்தவங்க, கிராஜுவேட்டில் ஆர்ட்ஸ் முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 120 பணியிடம் இருக்குது. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான வயது வரம்பு 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு உண்டு. எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசி என்சிஎல் அவங்களுக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயது வரம்பு கொடுத்துருக்காங்க, வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த வயதை கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை இந்த குவாலிஃபிகேஷனை எப்போ முடிச்சிருக்கணும் அப்படின்னாக்க 2021, 2022, 2023 அப்புறம் 24 அப்புறம் 2025 இந்த இயரில் முடித்தவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். அதையும் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட் எப்படி நீங்கள் அப்ளை பண்ண பிறகு எப்படி உங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னா, மெரிட் லிஸ்ட்டில் தேர்ந்தெடுத்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதனால் எக்ஸாம் அது மாதிரி எதுவும் கிடையாதுங்க. அதனால நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு சம்பளம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 12,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மற்ற அப்ரெண்டிஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு 90 காலி பணியிடங்கள் கொண்டு ஒதுக்கியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 50, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐடிக்கு 10, சிவில் இன்ஜினியருக்கு 10, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியருக்கு 10, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு 10 ஆக மொத்தம் 90 வேகன்சி டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இதற்கான வயது வரம்பும் 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். வயது தளர்வும் உண்டு. எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, சிவில் இன்ஜினியரிங், இசிஇ அப்புறம் ட்ரிபிள் இ இதெல்லாம் நீங்கள் டிப்ளமோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பாருங்கள் 2021லேருந்து 2025க்குள்ளே முடித்தவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அவங்க இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி உங்களை ஜாப்க்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் எக்ஸாம் இது மாதிரி எதுவும் கிடையாது. ஓகேவா? இந்த டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கான சம்பளம் 11,000 பெர் மந்த்துக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரேட் அப்ரெண்டிஸ். ட்ரேட் அப்ரெண்டிஸில் மொத்தம் 550 காலி பணியிடங்கள் இருக்குது. அது நம்ம என்னென்ன ட்ரேடுக்குன்னு பார்ப்போம். ஃபிட்டருக்கு 210 இருக்குது, வெல்டருக்கு 170 இருக்குது, எலக்ட்ரீஷியனுக்கு 50 இருக்குது, டர்னருக்கு 30 இருக்குது, மெஷினிஸ்ட்டுக்கு 40 இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 10 இருக்குது, மோட்டார் மெக்கானிக்கு 10 வேகன்சிஸ் இருக்குது. மோட்டார் மெக்கானிக்கு அடுத்து
மெக்கானிக் ஆர் அண்ட் ஏசிக்கு 10 வேகன்சிஸ் இருக்குது. சிஓபிஏ அந்த இதுக்கு வந்து 20 வேகன்சி, மொத்தம் 550 வேகன்சிஸ் வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸில் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ட்ரேடுக்கு இந்த ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா 11,050 ரூபா உங்களுக்கு சம்பளமாக கொடுப்பாங்க ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு. இதற்கான வயது வரம்பு 18லேருந்து இதுக்கும் 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இப்போ அதிகபட்சம் பார்த்தோம்னா 3க்குமே 18லேருந்து 27 வயதுக்குள்ளே தான் இருக்கணுங்கிற மாதிரி வயது வரம்பு இருக்குது. ஓகேவா, ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்குமே வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூடிக்கு வந்து 10 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே சொன்ன அந்த ட்ரேட் இருக்கு இல்லையா, 9 விதமான ட்ரேட் சொன்னோம். ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், டர்னர், மிஷினிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மோட்டார் மெக்கானிக், மெக்கானிக் ஆர் அண்ட் ஏசி, சிஓபிஏ, இதில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உள்வாங்கிக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த போஸ்ட்டுக்குமே உங்களை எக்ஸாம் இது மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி போஸ்டிங் இருக்கும். இந்த ட்ரைனிங்க்கு உங்களை கூப்பிடுவாங்க. அடுத்து இதற்கு அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், ட்ரேட் அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லிட்டு 3 விதமான அப்ரெண்டிஸ்க்கும் நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷன் என்ன, காலி பணியிடங்கள் என்ன, கல்வி தகுதி என்ன, எல்லா விவரமும் பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஹெச்ஏல அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்க வெப்சைட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், நாட்ஸ் எஜுகேஷன் போர்ட்டல் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த திருச்சி போர்ட்டலில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த நாட்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதுதான். சாரி, இது இல்லை, இதுதான். இந்த நாட்ஸ் எஜுகேஷன் போர்ட்டலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். பிஹெச்ஏயோட திருச்சி அந்த போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் இந்த நாட்ஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதில் இப்போ ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கும் அவங்க அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நாட்ஸ் எஜுகேஷன் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு திருச்சி பிஹெச்எல் அந்த போர்ட்டல் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா, அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு அவங்க ஹவு டு அப்ளைல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா .government.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுதான் இந்த வெப்சைட், இந்த ஸ்கில் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்சி பிஹெச்எல் போர்ட்டலில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு அல்லது டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்ஸ் எஜுகேஷன் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பிறகு பிஹெச்எல் போர்ட்டலில் அப்ளை பண்ணுங்கள். ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க விண்ணப்பதாரர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா .government.in அந்த வெப்சைட்டில் இந்த ஸ்கில் இந்தியா இருக்கு இல்லையா, இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பிஹெச்எல் போர்ட்டலில் அப்ளை பண்ணணும். ஓகேவா, இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஓகேவா, இதை மறந்துடாதீங்க. இந்த கரெக்டாக நீங்கள் எதில் அப்ளை பண்ணுங்கிறது இப்போ நான் சொன்னது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயும் உங்களுக்கு எங்கே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த முக்கியமான டேட்டு, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த பிஹெச்எல் போர்ட்டலில் எவ்வளோ நாளைக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா 28/8/2025 15/9/2025 வரைக்கும் இருக்கும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதே தான் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு 3க்குமே இதே டேட்டு தாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த 3 அப்ரெண்டிஸ்க்கும் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ 15ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க, செப்டம்பர் மாதம். ஓகேங்களா, இதை உள்வாங்கிக்கோங்க. இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுனா சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷனையும் அந்த நாட்ஸ் எஜுகேஷன் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் பிஹெச்எல் திருச்சி போர்ட்டல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.